பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் சாபுதானா ஸ்பெஷலில் இன்றைக்கி பார்க்க போகிறது சாபுதானா புலாவ். பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து சாபுதானா தான். தட் இஸ் ஜவ்வரிசி மட்டும்தான். ஆனால் மீதி ஐட்டம்லாம் எப்பயும் போடுறது தான். காய்கறியோ சரி, மின்ட்டு சரி, மசாலாலாம் நம்ம ஐட்டம். இதில் வெங்காயம் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம், சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது கூட அவாய்ட் பண்ணலாம். இது டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ. பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். உங்களுக்கு தெரியும் யாருன்னு? ஸ்ரீவித்யா மேடம். வணக்கம். ஆக்சுவலி இந்த சாபுதானா அப்படிங்கிறது யூஸ்வலி நார்த் இந்தியாவில் வந்து என்னைக்கெல்லாம் அவங்க ஃபாஸ்டிங் உபவாசம் இருக்காங்களோ அன்னைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கார்ப்ஸோட அந்த இதை குறைக்கலாமே. இப்போ எல்லாருமே எதுக்கு உபவாசம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க, டெய்லி இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக டெய்லி இன்டேக் இருக்கிறச்சே அதை ஒரு நாளைக்கு குறைக்கலாம் அப்படிங்கிறச்சு. அப்போ சாப்பிடாமே இருக்க முடியாது, பட் சாப்பிடணும். அதோட லெஸ் இப்போ வந்து சாபுதானா வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை, அதோட வந்து ஒரு இது நியூட்ரிஷன் வேல்யூ இல்லைங்கிறது இல்லை, அதுவும் இருக்குது. பட் ரைஸை கம்பேர் பண்ணுறச்சு இது கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. பட் எனர்ஜி வைஸ் இட் இஸ் மோர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜவ்வரிசி புலாவ் அதை பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம போடுற சோம்பு, பட்டை, லவங்கம், இந்த ஸ்டாரோட இது, அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி லீவ்ஸ். இதுதான் பேசிக்காக நம்ம பண்ண போகிறது. இது கேப்சிகம் நான் அப்படியே பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பர். இங்கே இருக்கிற இந்த பீன்ஸு, இந்த கேரட்டு, இந்த பட்டாணி, இந்த கொஞ்சோண்டு ஆலு, இதெல்லாம் பார்பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாதியாக ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். வேக வைக்கல, ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா வச்சுருக்கேன். சான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன். கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சோண்டு புதினா வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு இதே மாதிரி சோக் பண்ணி அதை நல்லா 2-3 வாட்டி அலசி களைஞ்சு வச்சுருக்கேன் சாபுதானாவை. இப்போ வந்து நம்ம நெய் போடுறோமா? நெய்னாலெல்லாம் ஃபேட்டெல்லாம் நமக்கு ரொம்ப சேரவே சேராது. நம்ம வந்து ரொம்ப நாடி வெளில ஓடாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் உட்காந்துருந்தா தான் ஃபேட் சேரும். அதனால குழந்தைங்களுக்குலாம் நல்லா நெய்யெல்லாம் போட்டு தாராளமாக கிடையாது. ஸோ நான் இப்போ வந்து இந்த பட்டை, இந்த லவங்கம், இந்த எல்லா பிரிஞ்சி லீவ்ஸு, இந்த சோம்பு எல்லாத்தையும் சான்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? பக்கம் அளவாக இருக்குது போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிறேன், பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து அரைச்சி கூட நம்ம போட்டுக்கலாம். நான் இதில் வெங்காயம் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால நான் ஆனியன் யூஸ் பண்ணேன். கண்டிப்பாக இல்லைன்னா ஆனியனும் போட்டு நீங்கள் சாட்டே பண்ணிக்கலாம். நான் இங்கே கேப்சிகமை சாட்டே பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். சூப்பர். உங்களுக்கு ஃப்ளேவர் எப்படி வேணுமோ யூஸ். அதாவது இந்த பட்டை, லவங்கம் அதெல்லாம் இன்னும் ஒரு பிட் உங்களுக்கு ஹையராக தோணிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக இந்த சாபுதானாக்கு ரொம்ப ஜாஸ்தி வேண்டிருக்காது. இதில் நம்ம கசகசா போடல, வேண்டாமா? கசகசா யூஸ்வலாக வேண்டாம், பட் இதிலே நமக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நம்ம காய்கறி எல்லாமும் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா? நான் கொஞ்சம் பீன்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே. கொஞ்சோண்டு ஆலு போட்டுக்கிறேன். கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கிறேன். ஓகே. அண்ட் கேரட் போட்டுக்கிறேன். சூப்பர். கொஞ்சம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் டு யுவர் சாய்ஸ். ஓகே, கூல். அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் உள்ளே போகும். இப்போ இதில் பன்னீரும் போட்டுக்கலாமா? நல்லா போட்டுக்கலாம். வாவ், சூப்பர். பன்னீர் போட்டுக்கலாமாங்க? பன்னீர் வந்து நம்ம வறுக்கணும், வதக்கணும், பொரிக்கணும் அவசியமே இல்லை. ஆமாம், வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டுடலாம். சூப்பர். அவ்வளோதான். இப்போது இந்த சாபுதானாவோட இந்த இதை இதில் போடணும். ஓகே. மெயினாக முக்கியமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா வடிச்சிருக்கேன். இதில் தண்ணி இல்லை. அதே மாதிரி இதுலேயும் தண்ணி விடவே கூடாது. இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா உப்பு போட போகிறோம். சால்ட் டு யுவர் டேஸ்ட். ஓகே, காட் இட். இதில் நம்ம வந்து இந்த மசாலா இந்த மாதிரி போட்டு நம்ம பிரட்டிடுறோம்.
should we add a set of garam masala, இந்த மசாலா, புலாவ் மசாலா நல்லா போட்டுக்கலாம். யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. நான் வந்து இதோட என்ன பண்ணுவேன், நல்லா ஒரு ராய்த்தா நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஒரு ரைத்தா அண்ட் இதோட இன்னொரு ஒரு பன்னீர் சப்ஜி அந்த மாதிரி ஒன்று கொடுத்தானாக்க ஃபுல் மீல் முடிஞ்சது. சூப்பர். அந்த மாதிரி தான் இப்போ இது முடிஞ்சிடுச்சு. குக்கிங்கே முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். வெரி சிம்பிள். பாயில் பண்ண வேண்டியது, குக் பண்ணுறதுக்கு இப்போ யாருக்கும் டைமே இல்லை. எல்லாமே 10 minutes முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். இப்போ எங்கள் புதினாவை அலம்பி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா மேலே தூவி விட வேண்டியது தான். நைஸ். இந்த சைட் ஹெல்த்தி சைட் இட் இஸ் வெரி குட். அண்ட் ஆன் ட்ரெடிஷ்னல் சைட் வி ஆர் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனிதிங். அதாவது ஒரு என்னெல்லாம் யூஸ் பண்ணணுமோ பேசிக்கான ட்ரெடிஷ்னலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுவும் மாற்றி யூஸ் பண்ணல. எஸ், நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதனால் பண்ண முடியுது. நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் காய்கறி அண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ காய்கறி போட போகிறீங்க. ஸோ இதை வந்து கம்மியாக நீங்கள் போட்டு தாராளமாக சாப்பிட்லாம். திஸ் இஸ் சாபுதானா ஜவ்வரிசி புலாவ். அது முக்கியமாக வந்து நைலான் ஜவ்வரிசி ஆஸ் ஷீ ஸ்பெசிஃபைட், அதுதான் நீங்கள் ஊற வைக்கணும். அண்டு நல்ல அரோமா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். It doesn't seem any different. அவ்வளோதான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரைஸ் சாப்பிட்டா வேறு ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்டார்ச்சி ஃப்ளேவரே இல்லை. ரைஸில் உங்களுக்கு வந்து சுகரோட ஒரு மாதிரி என்ன சாப்பிட்டாலும் ஒரு அந்த ஒரு டேஸ்ட் வைஸ் கொடுக்குறது ஒரு சுகரோட கண்டென்ட் அதில் ஒன்று கொஞ்சம் ஸ்வீட்டாக அது இது இருக்காது. இதை என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம ஒரு பங்கு நம்ம வந்து இந்த சாபுதானா எடுத்தால் நம்ம வந்து ஒரு 2-3 பங்கு காய்கறியை போட்டுருக்கோம். ஸோ நமக்கு தெரியாமே காய்கறி ஜாஸ்தி போடுறது, சாபுதானா குறைச்சலாக போடுது. இதே நீங்கள் வந்து ரைஸ்னாக்கா அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன வெஜிடபிள் போட்டாலும் ரைஸோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான். அதுதான் இதில் மேஜிக். ஸோ வெரி குட் இன்புட். நல்லா கேட்டுக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நோட் பண்ணிவிட்டு பாட்டி சமையல் பேத்தி கிச்சனை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் நித்யா signing off from பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் for this week. Let's see you next week. See you. Bye. Bye.